Passover meditation day 4. So today we are going to meditate about ornaments of Jesus. Amen. So before getting to the topic, I would like to share some of the prophetic word. Yesterday while I was in the presence of God, God told me some of the prophetic words. So I would like to share with you. I hope this will be a blessing to you. Amen. ஸோ நேற்று தினத்தில் நான் உங்களுடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதாக நான் விரும்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம அந்த டாபிக்குள்ளே இந்த டேக்குள்ளதான மெடிடேஷனுக்குள்ள நம்ம போகிறோம். மீன் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, some of the prophecies, அதாவது இந்த ரெவலேஷன்ல கொடுத்துருக்கிறதான சில ப்ராஃபஸிஸ் அதெல்லாமே வந்து இந்த டேஸ்ல வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல்ஃபில். ஐ மீன் ஸோ எப்படி ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மெசியா அவர் வந்து பிறப்பாரு, ஜனங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் வந்து ஆண்டவர் வந்து சுமந்து தீர்ப்பாரு, மேசியாங்கிற ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வந்து அவங்க ப்ராஃபஸி பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஃபஸி வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ப்ராஃபஸி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ ப்ராஃபஸி பண்ணினது வந்து அவங்க ப்ராஃபஸி பண்ணின உடனே அது என்ன செய்யல, நிறைவேறல. இட் டுக் டைம், ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 700 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ப்ராஃபஸி எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ப்ராஃபட்ஸ் வந்து ப்ராஃபஸி சொல்றாங்க. ஏசையா, ஏரேமியா, அந்த மாதிரி தானியேல் எல்லாரும் வந்து அவங்களோட பீரியட்ல அந்த ப்ராஃபஸி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ப்ராஃபஸி சொல்றாங்க. ஸோ மேசியாவை பத்தி சில இது வந்து தாவீதும் சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள். அதே போல தானியேலும் வந்து அவருக்கு மேசியாவை பத்தி என்ன விஷயங்கள் ரிவீல் ஆச்சோ அதை வந்து அவர் ப்ராஃபஸி பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ப்ராஃபிட்ஸ், கிங்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபஸி பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்க ப்ராஃபஸியும் பண்ணியிருந்தாங்க, அதோடு கூட அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மேசியாவை. இந்த ப்ராஃபஸி எல்லாம் எப்ப நிறைவேறும், எப்போ மேசியா வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ப்ராஃபஸி சொன்னவங்க அதை வந்து அநேகர் வந்து என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. என்ன அந்த ப்ராஃபஸி எப்படி நிறைவேற போகுது, எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து அவங்களால பார்க்க முடியல. ஆனா அவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ராஃபஸி மேல வந்து அவங்க நம்பிக்கை வச்சு கொண்டே இருந்தாங்க. கண்டிப்பா அது நிறைவேறும், மேசியாங்கிறவர் வந்து கண்டிப்பாக வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அதை பிலீவ் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அந்த ஒரு சீசன், அதாவது அந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிற ஒரு சீசன் வரும் பொழுது மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் என்ன செஞ்சது, நிறைவேறுச்சு. ஸோ சிலது பார்த்தோன்னா தாவீது மூலியமாக சொல்லப்பட்ட காரியங்கள், தானியேல் மூலியமாக சொல்லப்பட்ட காரியங்கள், ஏசாயா மூலியமாக சொல்லப்பட்ட காரியங்கள், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க மூலியமாக சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து அட் எ டைம்ல அது மேசியாவுக்கு முழுவதுமாக அது வந்து நிறைவேறுச்சு. ஸோ அது வந்து அவங்களோட மேசியோட வாழ்க்கையில வெவ்வேறு காலகட்டங்களில் இவங்க இந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாலுமே அது எல்லாமே ஒரே டைம், அந்த ஒரே சீசன்ல அவரோட லைஃப்ல வந்து அது வந்து நிறைவேறுச்சு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா நிறைவேறும் பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த சீசன்ல யார் வந்து மேசியாவை பத்தி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா அந்த பீரியட்லயும் அவங்க 700 கிட்டத்தட்ட 700 to 1000 வருஷம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முழு இஸ்ரவேலுமே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற அந்த சீசன்ல யாரு வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்களோ அவங்க வந்து அதை பார்த்தாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லூக்கா 2வது அதிகாரம் 25
25 32 வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். சிமியோனை குறித்து சொல்லியிருக்கோம் வேதத்துல. சோ அப்ப சிமியோன் என்ன பண்றாருன்னா, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அதுல வேதாகமும் சிமியோனை குறித்து ரொம்ப அதை அவரை மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, மேசியாவோட தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் வெயிட் பண்ணாங்க. ஆனா சிமியோன் பார்க்கும் பொழுது அவர் வெயிட் பண்ணாரு. அதோட கூட அந்த ப்ராஃபஸி நிறைவேறினோட அதை பிலீவ் பண்ணவும் செஞ்சாரு. சோ அதே மாதிரி ஆண்டவர் எங்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சீசன் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கிற இந்த சீசன் இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த கிராஸ். அதாவது இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில என்ன நமக்கு அந்த பிசாசுடைய கையில இருந்து எல்லா நம்மளுடைய சுதந்திரங்கள் எல்லாத்தையும் அவர் எடுத்து கொடுத்தாலும் கூட அது மேனிஃபெஸ்ட் ஆகாம இருந்தது. மேபி அது நம்மளோட நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஜெனரேஷன் அவங்க அதை முழுவதுமாக பிலீவ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் அவங்க அதனுடைய சரியான ஒரு ரெவலேஷன் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அதனால கூட அதை என்ன பண்ணிருக்கலாம், டைம் எடுத்திருக்கலாம். ஆனா இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிற இந்த சீசன் இட்ஸ் a season of manifestation of the cross. சிலுவையில அவர் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஒரு பேக்கேஜ், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இட்ஸ் ஒரு பேக்கேஜ். அந்த ஒரு பேக்கேஜ்ல கடவுள் கொடுத்திருக்கிற அந்த எல்லா விஷயங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா ரிவீல் ஆகும். எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லாருமே, அதாவது அவருடைய மனவாட்டியா இருக்கிற அத்தனை பேருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எல்லாரும், அதாவது தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க. ஐ மீன், ஸோ இது எப்படி அந்த ப்ராஃபசிஸ் 2000 அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அந்த 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்ப அது நிறைவேறல. ஆனா அது நிறைவேறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீசன் இருந்துச்சு. அந்த சீசன்ல அது நிறைவேறிச்சு. அதைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க ஜனங்கள், அதை பார்த்தாங்க. அதனுடைய அந்த ஒரு ரிசல்ட்டை அவங்க அனுபவிச்சாங்க இல்லையா. நிறைய பேர் சுகமானாங்க, மரித்தவங்க உயிரோடு எழும்பினாங்க, அந்த ரட்சிப்பை அவங்க பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, விடுதலை அனுபவிச்சாங்க. ஸ்பிரிச்சுவலி எல்லாமே அவங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடந்துச்சு, மெசியாவை பத்தி சொன்ன காரியங்கள். ஸோ அதை யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களுக்கு அது நடந்துச்சு. அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்பினவங்களுக்கு அந்த மேசியாவுடைய அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த ரிவார்டை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனா அதே சீசன்ல இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க அதை பிலீவ் பண்ண முடியல. மேசியாவை பத்தி சொல்லப்பட்ட காரியங்கள் இப்போ நடந்துட்டு இருக்க, இவருதான் மேசியா அப்படிங்கறத அவங்களால பிலீவ் பண்ண முடியாததுனால அந்த ப்ராஃபஸியோடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டை அவங்களால அனுபவிக்க முடியல. ரைட். ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லயும் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் உடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்க போகுது. ஸோ இதை யாரெல்லாம் பிலீவ் பண்ணி இது என்னோட லைஃப்ல நடக்கும், இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், இது என்னோட ஃபேமிலியில நடக்கும், என்னுடைய சர்ச்ல என்னோட மினிஸ்ட்ரியில நடக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்றவங்களுக்கு அது கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன அந்த ஒரு விஷயம், ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு மனிதனும் அதை என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ஒரு லைக் இப்போ மேசியா வந்தாரு அப்படிங்கறத அந்த ஒரு காங்கிரிகேஷனா அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அது மாதிரி இல்லாம இது இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃப்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கிராஸ்ல இருக்கிறதான எல்லா விதமான ஆசீர்வாதம் ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ இட்ஸ் a season of manifestation of the cross. Amen. ஸோ அது பிலீவ் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதே இதுல பிலீவ் பண்ணாம இருக்கும் பொழுது அது கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஸோ எப்படி பழைய ஏற்பாட்டுல அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னது ஒரு குறிப்பிட்ட சீசன் வந்த பொழுது அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆச்சும், அதே மாதிரி ஆஃப்டர் த கிராஸ் அந்த அப்போஸ்தலிக் பீரியட் அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் ப்ரீச் பண்ணின விஷயங்கள், இந்த காலகட்டம் வரைக்கும் ப்ரீச் பண்ண விஷயங்கள், நமக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு
வந்து ஒரு ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை வந்து பரலோகத்துக்கு ஈடான ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த பிரசங்கிகள் அந்த லைக் அப்போஸ்தலிக் அந்த பீரியட்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிறிஸ்துவனுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த சிலுவையினுடைய மேனிஃபெஸ்டேஷன்ல என்னென்ன விதமான பிரசங்கங்களை பண்ணி இருக்கிறாங்களோ அந்த அத்தனை பிரசங்கங்களுடைய அந்த ரிசல்ட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த சீசன்ல வந்து அது அந்த ஒரு ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஐ மீன் ஸோ எல்லாரும் அந்த ரிவார்டை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அந்த லைக் அந்த ப்ராஃபஸினுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ அதே மாதிரி சிலுவையில ஆண்டவர் மரித்ததான அந்த மரணம், அந்த பலிக்கான ஒரு ரிவார்டு, ஒரு ரிசல்ட் வந்து இந்த சீசன்ல நாம அதை வந்து மேனிஃபெஸ்ட் ஆக போது அதை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் ஸோ இந்த எவ்வளோ நாள் யாரெல்லாம் என்ன டீச்சர்ஸ் லைக் ஒரு ப்ராஃபிட்ஸ் ஆர்எல்ஸ் அப்போஸ்டல்ஸ் ஆர்எல்ஸ் ப்ரீச்சர்ஸ் இவாஞ்சலிஸ்ட் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன இது வரைக்கும் நீங்கள் ப்ரீச் பண்ணியிருக்கலாம், சீனியர் பாஸ்டர்ஸ் சீனியர்ஸாக இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ், அவங்கெல்லாம் பார்க்க விரும்பின காரியங்களை சிலர் பார்க்காம இருந்திருக்கலாம், இறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாரும் ஃப்ரம் த அப்போஸ்டலிக் பீரியட் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன ரெவலேஷன் கிடைச்சி அவங்க ப்ரீச் பண்ணிட்டே இருந்தாங்களோ அந்த எல்லா அந்த ஒரு ப்ரீச்சிங் உடைய ரிசல்ட், அதனுடைய ரிவார்டு இந்த ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு see. I mean so we are the generation chosen by God to see to experience the manifestation of the cross. Amen. So அப்ப நம்ம இருக்கிற இப்ப இந்த ஜெனரேஷன் தான் கடவுள் வந்து தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு ஜெனரேஷன். ஸோ எப்படி அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்க ப்ரீச் பண்ணி சில விஷயங்களை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க, சிலதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனா இந்த சீசன்ல ப்ரீச் பண்ணினதும் சரி, இன்னும் பண்ணாம இருக்கிற மறைந்திருக்கிற ரகசியங்களும் சரி, கிராஸ்ல நிறைய விஷயங்கள் இது இன்னும் வந்து மறைந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல இந்த சீசன்ல அந்த கிராஸ்னுடைய முழுமையான விஷயங்கள் ரெவலேஷன் எல்லாமே வந்து நமக்கு வெளிப்பட போகுது. வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்கு தராருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மறைந்திருக்கிற இன்னும் நிறைய ரெவலேஷனை ஆண்டவர் இந்த காலத்துல ஓபன் பண்ண போறாங்க. ஹெவன் இஸ் கோயிங் டு ஓபன் தட். ஸோ அதனால நிறைய இன்னும் விஷயங்கள் வந்து அது வெளிப்பட போகுது. ஆமென். ஸோ அதனால இதுவரைக்கும் ப்ரீச் பண்ணதுனுடையதான ரிசல்ட்டை we are going to experience and also new things. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள், இதுவரைக்கும் ப்ரீச் பண்ணப்படாத விஷயங்கள், இதுவரைக்கும் நமக்கு வந்து அது ரிவீல் ஆகாத விஷயங்கள், அது எல்லாமே இஸ் கோயிங் டு ரிவீல். ஐ மீன் ஸோ எப்படி நம்ம வந்து இயேசு இருந்த காலகட்டங்கள்ல வந்து நம்ம மரித்தவங்களை உயிரோட எழுப்பினது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஈவன் வந்து மரியாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரிசுத்த ஆவியினால கருவுற்றது நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு யூனிக், அதுக்கு பிறகு அதெல்லாம் நடக்கவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல தான் நடந்தது. அதை விட மேலான இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சீசன்ல வந்து நடக்க போகுது. ஐ மீன் ஸோ இப்போ இருக்கிற ஊழியம் செய்யறவங்க கெட் ரெடி. God is going to use, God is going to do tremendous thing. Amen. So அவர் நம்மளுடைய இமேஜினுக்கு மேலான நிறைய விஷயங்களை ஆண்டவர் அவருடைய ஊழியர்களை வைத்து செய்ய போகிறார். ஐ மீன் நாட் ஒன்லி த சர்வன்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த பிலீவர்ஸ், யாரெல்லாம் அவரை பிலீவ் பண்ணி அவருடைய பிளான்க்கு அவங்க ஒப்பு கொடுத்து இருக்காங்களோ கண்டிப்பா கடவுள் அவங்க மூலியமாகவும் சில காரியங்களை செய்ய போகிறார். ஐ மீன் ஸோ அந்த யோவேல்ல சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம், பேதுரு வந்து முதல் முறையா பெந்தெகோஸ்தே நாளிலே வந்துட்டு அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்லுவாரு, யோவேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறல் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அதனுடைய ஸ்டார்டிங், அது இப்போ அதனுடைய எண்ட் ஃபுல்லா அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது, அந்த ப்ராஃபஸியினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல ஆண்டவர் வந்து யங் ஜெனரேஷன், தென் வந்து கிட்ஸ், தென் வந்து வயது முதிர்ந்தவங்க எல்லாரையும் he is going to use for his mighty glory. Amen. So இந்த ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளோரி இட்ஸ் கோயிங் டு பிளாஸ்ட். அந்த க்ளோரியில நிறைய விதமான எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து அதுல வந்து அவங்க யூஸ் பண்ணப்பட போகிறாங்க. ஐ மீன், ஸோ as a woman of God and as a ambassador of the heaven, I declare and decrease the manifestation of the cross. So ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் மேலும் அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் அதை டிக்ளேர் பண்ணுகிறேன். ஸோ செகண்ட் திங், இந்த எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்துட்டு அந்த ப்ராஃபஸியை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா அதை வந்து விரும்பினவங்க விரும்பாதவங்கன்னு ஒரு கூட்டமும் இருந்துச்சு. இது நடந்து என்னாக போகுது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்ல வந்து எப்படியாவது வந்து ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பெருசா மேசியாவோட இது வந்து தேவைப்படலை. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லி ஸ்ட்ரென்த் அந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும். அதுக்காக தான் மேசியா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப் எப்படி இருந்ததுன்னா, எங்களுக்கு மேசியாவை கூட தேவையில்லை, ஏன்னா நாங்களே என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ரென்தன் ஆயிட்டோம், இந்த ராஜ்யத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கே இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குரூப்பும் இருந்தாங்க. ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா, அவங்க வந்து விரும்பல, அந்த தீர்க்க தரிசனம் வந்து விரும்பவே கிடையாது. ஸோ அப்படியும் இருந்தாங்க. ஆனாலும் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல அது வந்து அந்த ஜனங்கள் வந்து அவங்க விரும்பினவங்க இருந்தாலும் விரும்பாதவங்க இருந்தாலும், அதை எதிர்பார்த்தவங்க இருந்தாலும் எதிர்பார்க்காதவங்க இருந்தாலும், வெல் விஷஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் கூட அந்த சீசன் வரும் பொழுது பரலோகம் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த சீசன் இதுலயும் என்ன பண்ணலாம், இந்த சீசன்லயும் வந்து ஜனங்கள் பார்த்தா லைக் அவங்கள போலவே சிலர் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷனை விரும்புறவங்க இருக்காங்க, சிலர் விரும்பாதவங்க இருக்காங்க, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இருக்காங்க, லைக் அதை வந்து கேலி பண்றவங்க இருக்காங்க. ஸோ வாட் எவர் மேபி, அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும், என்ன ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல ஜனங்கள் இருந்தாலும், heaven doesn't going to care about it, it's going to manifest. Amen. அதை பத்தி எந்த ஒரு காரியமும் இல்லை, அதை பத்தி பரலோகம் வந்து கவலைப்பட போறது இல்லை. ஆனா அதை வந்து நடக்கணும்னு வச்சிருக்கிற இந்த சீசன்ல கண்டிப்பாக அது நடக்கும். கடவுளால முன்குறிக்கப்பட்டவங்க மூலியமா அது நிச்சயமாக நடக்கும். ஆமே, தேவனால முன்குறிக்கப்பட்ட உங்க மூலியமாக அது நிச்சயமாக நடக்கும். ஆமே. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த சீசன்ல பார்க்கும் பொழுது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லார் மேலேயும் அது வந்து லைக் அந்த பிளாஸ்ட் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வெடிப்பொருள் இருக்கு அப்படின்னா, அது வெடிச்சதுன்னா என்ன செய்யும், அதுல சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு அஃபெக்டை வந்து உண்டாக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு க்ளோரியினுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் பொழுது அந்த அவருடைய மனவாட்டியா இருக்கிற எல்லார் மேலேயும் அது வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த தாக்கம் வந்து என்ன செய்ய போகுது, புறஜாதிகளுக்குள்ள அது வந்து பரவும். ஆமே. சோ அதன் நிமித்தமாக புறஜாதிகளும் என்ன செய்வாங்க, சபைக்குள்ள வருவாங்க. எப்படி இத்தனை நாட்களாக பல வருடங்களாக ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படணும், புறஜாதிகள் வந்து சபைக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஆண்டவருடைய தாசர்கள் ஊழியர்கள் அவங்க வந்து பிரயாசப்பட்டாங்க. அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணினாங்க. அவங்க நிறைய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணினாங்க. they have sacrificed their life. எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்க சாக்ரிஃபை பண்ணினாங்க. ஸோ அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் அவங்க பார்க்க முடியாத, அவங்க அனுபவிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இந்த சீசன்ல we are going to experience. Amen. ஸோ உங்களுடைய சர்ச்ல கடவுள் நீங்க ஆசைப்படும் பொழுது, நீங்க அதை விரும்பும் பொழுது நிச்சயமாக அதை நீங்க பார்ப்பீங்க. சிமியோன் எடுத்துக்கொண்டா, அவ வந்து அந்த இடத்துல வாஞ்சையா இருந்தா, காத்திருந்தா, அதே மாதிரி அவ சொல்றா, அந்த குழந்தைய மேசியாவை கையில் எடுத்துட்டு நான் விரும்பினதை அந்த ரட்சியத்தை நான் பார்த்துட்டேன், என்னோட கண்கள் கண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷப்படுறா. சோ அதே மாதிரிதான்
இந்த ஒரு கடவுளுடைய ஒரு க்ளோரி, அந்த கிராஸனுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷனை, ஒரு ரிவைவலை பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருக்கிற, அதை வாஞ்சிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து உங்களுடைய யோகு சொல்ற மாதிரி அந்நிய கண்களில் என்னுடைய சொந்த கண்ணை காணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க அதை வந்து ஒவ்வொருத்தரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. எப்படி அவ வந்து அந்த குழந்தைய கையில எடுத்து அவன் சொல்றான் இல்லையா, ஸோ அதே மாதிரி உங்களுடைய லைஃப்ல தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயமாக நிறைவேறும். ஸோ இதுதான் அந்த ப்ராஃபட்டிக் வேர்டு. ஸோ அடுத்து நம்ம இப்போ இங்க இன்னைக்குரிய அந்த மெடிடேஷனுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஐசையா 50 chapter 53 and verse 2. ஏசாயா 53:2. ஸோ இந்த வேர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஓகே, நான் வாசிக்கிறேன். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆமென். சோ இந்த வசனத்துல நம்ம ரெண்டாவதா இருக்கிற அந்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆமென். சோ இப்போ இந்த சிலுவையில வந்து ஃபர்ஸ்ட் அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சிலுவையினுடைய அந்த காரியங்களை அவர் பார்க்கும் பொழுது, அந்த விஷன், அந்த ப்ராஃபஸி அவருக்கு கிடைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தது வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ். அந்த ஒரு மேசியாவை வந்து அவர் பார்க்கிறாரு. அதுல பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிசிக்கலா அவர் வந்து எப்படி இருந்தாரு, வெளி தோற்றத்துல அவர் எப்படி இருந்தாரு, மேசியா வந்து எப்படி அவருடைய அந்த உருவம், வெளி தோற்றம், அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து எப்படி சிதைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறது தான் அவர் பார்த்தாரு. சேம் அதே இது புதிய ஏற்பாட்டுல யோவான் வந்து தரிசனம் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தது இயேசுவுடைய அழகு. அதுதான் வந்து பார்த்தோம்னா வெளிப்படுத்தல நமக்கு கொடுத்திருப்பாங்க. கடவுளுடைய நாள்ல நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிட்டே வரும்பொழுது ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கிற விஷயமே அவருடைய அழகுதான். எப்படி அவர் அழகா இருந்தாரு, லைக் அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு, அவருடைய பாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுதான். ஸோ இந்த சீசன்ல கடவுள் வந்து அவருடைய சபையை, அவருடைய மனவாட்டிய அவர் வந்து அலங்கரிக்க போகிறார். I mean, so we are in the season where God is going to beautify his bride. Amen. So அவருடைய மனவாட்டியை அவர் அலங்கரிக்க போகிறதான ஒரு சீசன்ல நம்ம இருக்கோம். ஸோ யார் அந்த மனவாட்டி அப்படின்னு பார்த்தா, we are his bride. Amen. So நாம தான் அவருடைய மனவாட்டி, each and every one. ஸோ சபைக்குள்ள கடவுளுடைய அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருடைய மனவாட்டிகள். ஸோ அதுல வந்து அவர் வந்து பாகுபாடு பார்க்கறது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன பண்றோம், அவருடைய மனவாட்டிகளாக இருக்கும். ஸோ சபையை அவர் வந்து அலங்கரிக்க போகிறார். ஆமென். ஸோ இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, அதாவது இதுல ஹீப்ரூல அதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா he has no form or nor comeliness that we should look upon him, nor beauty that we should desire him. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து நோ ஃபார்ம், அதாவது அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஷேப்பே இல்லாம இருந்துச்சு அப்படிங்கறது தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல கொடுத்திருக்கிற அந்த வேர்டு அதுல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து அப்பியரன்ஸ், ஷேப், பியூட்டி, அவுட்லைன், ஃபிகர், இதுதான் வந்து ஹீப்ரூல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஹீப்ரூ வேர்ட் வந்து பார்த்தோம்னா டோரார் primarily refers to the physical form or appearance of a person or object. So first ஏசாயா வந்து அந்த மேசியாவை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஷேப்பே இல்லாம தான் பார்த்திருக்கிறாரு. இவர் என்ன ஷேப்ல இருக்கிறாரு அப்படின்னு கூட அவரால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அவர் வந்து ஹைட்டா இருக்கிறாரா, குண்டா இருக்கிறாரா, லைக் ஒல்லியா இருக்கிறாரா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பே இல்லை. இவர் என்ன உருவம் அப்படின்னு பாக்குற அளவுக்கு கூட அந்த உருவம் கூட அவருக்கு தெரியல. அவரோட கை எது, கால் எது, முகம் எப்படி இருக்கு, அந்த முகத்தினுடைய அந்த ஷேப், அந்த ஃபிகர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்கவே முடியல. அதுதான் வந்து இங்க ஹீப்ரூலே சொல்லியிருக்காங்க. த அப்பியரன்ஸ், ஷேப், அவுட்லைன், ஃபிகர், அது வந்து எதுவுமே இல்லாம தான் அவர் பார்த்திருக்கிறாரு. So in the ancient Hebrew, the culture physical appearance was often seen as a reflection of one's character or a flavor from God.
ஸோ பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா அவங்க ஹீப்ரூட கல்ச்சர்ல வந்து ஒருத்தவங்க வந்து அழகா இருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க கிட்ட தேவனுடைய தயவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா யூதர்கள் வந்து ரொம்பவுமே வந்து எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா மற்ற நபர்களை காட்டிலுமே வந்து அவங்க ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. ஸோ இதுல வந்து அவங்களுடைய பழைய அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் கல்ச்சர், அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னாக்கா அவங்க ஆல்ரெடி அவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தாட் என்ன அப்படின்னா ஒருத்தங்க அழகா இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து கடவுளுடைய தயவு இல்லை, அதனாலதான் இவங்க அழகா இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்களாமா. ஸோ அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்து அதுல ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து அவர் கோத்ரு பண்ணின விஷயமே அதுதான், தேவனுடைய தயவு இல்லை. அது அவரை பார்க்கும் பொழுதே எப்படி அந்த சிலுவையில் அவர் இருக்கும் பொழுதே எப்படி சொல்றாங்க, இவருக்கு வந்து தேவனுடைய தயவு இல்லை, அதனாலதான் இவர் அழகா இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்ற அளவுக்கு தான் அவருடைய அந்த ஷேப் அவ இருந்துச்சு, அவருடைய அந்த பியூட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன டிவைன் ஃபேவருக்கு வந்துட்டு அதை வந்து ஒப்பிடுவாங்க. ஸோ தெய்வீக லைக் தயவு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த தேவனுடைய தயவு இல்ல, இவன் மேல கடவுளுடைய கோபம் இருக்கு, அதனாலதான் இவங்க வந்துட்டு அழகா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதனாலதான் அவரை வந்து அந்த அளவுக்கு சிதைத்து இருந்த போது கூட அவங்க வந்து சொல்றாங்க எப்படி நினைச்சாங்க அப்படின்னா இவங்க தேவனுடைய குமாரன் இல்ல, அதனாலதான் இவர் வந்து சிதைக்கப்பட்டிருக்கிறாரு, தேவனுடைய கோபாக்கின் இவர் மேல இருக்கு, அதனாலதான் இவர் வந்து இவ்வளோ ஒரு அகோரமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு தான் அவருடைய அந்த அப்பியரன்ஸ் ஃபிகர் வந்து பாடி ஷேப் அது வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காம்லினஸ், அதாவது இதுக்கு வந்து ஹீப்ரூ வேர்ட்ல வந்து ஹடார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹடார் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்னமெண்ட் அப்படின்னு அர்த்தம், அதாவது ஜுவல் நம்ம வியர் பண்றோம்ல ஜுவல்ஸ், அந்த மாதிரி ஆர்னமெண்ட். இது வந்து அப்போ ஏசு என்ன ஆர்னமெண்ட் போட்டிருந்தாரா அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட். ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்க என்ன மீனிங்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பிளெண்டர், ஹானர், மெஜஸ்டி அண்ட் க்ளோரி. இது எல்லாத்தையுமே அவர் இழந்து போனாரு சிலுவையில. ஸோ வாட் ஆர் த திங்ஸ்? ஸ்பிளெண்டர், ஹானர், மெஜஸ்டி அண்ட் க்ளோரி. கம்பீரம், தென் வந்துட்டு கனம், மகிமை, அது எல்லாமே ஒரு கம்பீரம், அது எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா சிலுவையில இழந்து போயிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அவருடைய பாடி அது எல்லாமே அவர் இழந்து போனாரு. அதுல வந்து சொல்றாங்க அவரை வந்து பார்த்தவங்க வந்து, அதாவது இது வந்து ட்ரெடிஷ்னலா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அரண்மனைக்குள்ள வந்து அவரை வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாட்டையில வந்து அவர் அடிச்சாங்க இல்லையா, அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு பீரியட்ல வந்துட்டு அவரை பார்க்க வந்து மற்ற அந்த போர் சேவகர்கள் அவங்கெல்லாம் அந்த சேனை, அதாவது தேவாலயத்துல பார்த்தோம்னா சேனை தலைவர்கள் இருப்பாங்க, லைக் அப்புறம் வந்து நிறைய லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவரை பார்க்க வந்தவங்க வந்து சொன்னாங்களா இது என்னது இங்க என்னமோ கிடக்குது அப்படி சொன்னாங்களாமா. இட் மீன்ஸ் அது வந்து ஒரு ஷேப்பே இல்லாம அளவுக்கு ஆயிடுச்சாமா. இது யார் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, இது இங்க என்னமோ கிடக்குது என்னது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் அவருடைய பாடி ஷேப்பே இருந்துச்சாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்லெஸ்ஸா, அது ஒரு ஃபிகரே இல்லாம ஒரு லைக் என்ன சொல்ற ஒரு லைக் அமீபா மாதிரி, அது வந்து ஒரு உருவமே இல்லை, அது வந்து மனுஷனா மிருகமானே தெரியல, அந்த அளவுக்கு அவர் வந்து பாடி ஷேப்பே இல்லாத அளவுக்கு, ஒரு பர்சனாலிட்டியே இல்லாத அளவுக்கு, ஒரு ஷேப்பே இல்லாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தாரு. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் மேல கடவுளுடைய கோபம் இருக்கு, அதனாலதான் இவர் வந்து இந்த அளவுக்கு உருக்குலைஞ்சிட்டாரு, இவர்கிட்ட இருந்த அந்த டிவைன் ஃபேவர் வந்து போயிருச்சு. அவர் சிலுவைக்கு முன்னாடி அழகாதான் இருந்தாரு, பாடி ஷேப் எல்லாமே இருந்தது. ஆனா சிலுவையில அந்த டைம் அந்த கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல அவர்கிட்ட வந்து அந்த ஷேப் போயிடுச்சு, அந்த ஒரு ஃபிகர், ஒரு லைக் அப்பியரன்ஸே இல்லாம இருந்தாரு, ஒரு க்ளோரி எதுவுமே இல்ல, எல்லாமே முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவரை பார்க்கும் பொழுது ஏசையா சொல்றாரு பாக்குற அளவுக்கான ஒரு விஷயம் தான் அவருக்குள்ள இருந்துச்சாம். அதை பாக்குறவங்களே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பா பார்த்தாங்களாம். ஒரு மிருகத்தை ஏதாவது ஒண்ணு வந்து
அடிச்சு அதைய வந்து செதைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்ல. அதை பார்க்கவே நமக்கு பிடிக்காது. அதை இப்ப ரோட்லயே நம்ம போயிட்டு இருக்கோம், நிறைய அந்த மிருகங்கள், அந்த லைக் நாய் ஏதோ ஒண்ணு அப்படியே ஏதோ ஒரு பறவையோட இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிதான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இயேசு அந்த அரண்மனையில இருக்கும் பொழுதே அதான் வந்துட்டு ஏசையா பாக்குறாரு. ஸோ அது அவர் பார்த்து சொல்ற அந்த விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு அகோரமா சிதைக்கப்பட்டு இருந்தாரு. அந்த அந்த அகோரம் அந்த அளவுக்கு அவர் சிதைக்கப்பட்டிருந்ததுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய தயவே அவர் மேல இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் சிதைக்கப்பட்டிருந்தாராமா. டிவைன் ஃபேவரே இல்லாம இருந்துச்சு. கடவுளுடைய வரைக்கும் அவர் வந்து லைக் ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி அந்த பார்ட் அந்த பீரியட்ல இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பாக்குறோம், வசனங்கள் கூட இருக்கும், அவர் சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம இருந்துச்சு, அவருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லாம இருந்துச்சு. அவர் எங்க போறாருன்னு கேட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஜனங்கள் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஃபுல்டா இருந்தாங்க அப்படின்னு நம்ம வசனத்துல பாக்குறோம். சோ அந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டியா இருந்த ஒரு பர்சன் அப்ப அந்த அளவுக்கு ஒரு மெஜஸ்டிக்கா, ஒரு ஹானரா ஜனங்களால நடத்தப்பட்டாரு. ஸ்பிளெண்டர் எல்லாமே என்ன பண்ணிருச்சு, சுத்தமாக போயிடுச்சு. சோ அப்போ அந்த ஆர்னமெண்ட், அவர்கிட்ட இருந்த அந்த ஆர்னமெண்ட், அந்த ஜுவல்ஸ், அந்த அலங்கரிப்பு, எக்ஸாக்ட் வேர்ட் இஸ் அலங்கரிப்பு. சோ அந்த அலங்கரிப்பை என்ன செஞ்சுட்டாரு, முற்றிலுமாக அவர் இழந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தோம்னா நார் பியூட்டி. இந்த பியூட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துல மாரே அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் விஷன் ஆர் சைட். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவருக்கு கண்ணே தெரியலையாமா. அந்த கண்ணை கூட அந்த பார்வையே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு போயிருச்சுன்னு இந்த ஹீப்ரூல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த வேர்ட் அங்க யூஸ் பண்ணிக்கப்பட்டிருக்கிற அந்த வேர்ட் வந்துட்டு மாரே. மாரே மீன்ஸ் பியூட்டி. பியூட்டின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷன், நார்மலா நம்ம பாக்குற அந்த விஷன் சைட், அவரால் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த விஷன், அந்த கண்ணுடைய அந்த பார்வை வந்து அது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அதை ஏசாயா திரும்ப அவர் சொல்லும் பொழுது 10வது வசனத்துல சொல்லியிருப்பாரு, அவருடைய சந்ததியை பார்த்தாருன்னு. ஸோ அந்த நேரத்துல அந்த கிராஸ்ல அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது அந்த மோமெண்ட்ல அவருடைய அந்த பிசிக்கல் சைட் போயிருந்தாலும் அந்த மோமெண்ட்ல அவர் என்ன பண்ற, அவருடைய கண்கள் திறந்து அந்த இனி வரப்போற சந்ததி, அவருடைய பிரைடு, அவருடைய அந்த மணவாட்டியை அவர் பார்க்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு வெளிப்பிரகாரமான பிசிக்கல் விஷன் அது எல்லாமே என்ன செஞ்சிருந்தது, முழுவதுமாக போயிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விரும்பப்படத்தக்க ரூபமே இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு எல்லாமே, அந்த அழகு, அவர்கிட்ட இருந்த கம்பீரம், அவர்கிட்ட இருந்த ஹானர், அவர்கிட்ட இருந்த டிவைன் ஃபேவர், அது எல்லாமே அவர் இழந்ததுக்கு காரணமே அவருடைய மனவாட்டியா இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது வெளிப்படத்துல பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 21வது அதிகாரம் 9ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 14வது வசனம் வரைக்கும் மணவாட்டியை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுல பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கில் உள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான்.
ஸோ இதுல ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மணவாட்டியினுடைய அவங்களுடைய அந்த அழகை பத்தி தான் அந்த ஃபுல்லாவுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி அதை வந்து இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அவர் எல்லாத்தையுமே வந்து இழந்திருந்தாரு. அவருடைய அந்த கனம் மகிமை எல்லாத்தையும் அவர் வந்து விட்டு இருந்தாரு. அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஷேப்பே இல்லாம ஒரு ஃபிகரே இல்லாம இருந்துட்டு இருந்தார். அவரை பார்க்கும்போது ஒரு பர்சனாலிட்டியே இல்லை, எல்லாமே ஃபுல்லாமே இழந்திருந்தார். ஸோ அதனாலதான் இந்த ரெவலேஷன்ல பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணிருக்காரு, சிலுவையில கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்போ இனி வர இந்த சீசன்ல அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா இனி வர இந்த சீசன்ல சபைய வந்து இவ்வளவு நாட்கள் நிறைய பேர் வந்து எதிர்த்திருப்பாங்க. அது சபை அப்படின்னு சொன்னாலே அதை வந்து விரும்பவே மாட்டாங்க. ஈவன் அவங்க வந்து ஒரு பார்ட்டி ஒரு லைக் தியேட்டர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு விருப்பம் வந்து சபைக்கு வர்றதுக்கான விருப்பம் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும். ஈவன் சம் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி இருந்த அந்த விருப்பம் என்ன செய்ய போகுது, இட்ஸ் டோட்டலி கோயிங் டு பி சேஞ்ச். ஸோ எப்போ என்ன பண்ணலாம், சர்ச்சுக்கு போகலாம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கோயிங் டு பி ரிவர்ஸ். ஆமென். ஸோ அப்படியா என்ன செய்ய போறாங்க, ஜனங்கள் வந்து மாற போகிறாங்க. ஆமென். ஸோ சபையை வந்து எப்படி அந்த ஒரு பீரியட்ல வரைக்கும் சபையினாலே விருப்பம் இல்லாம இருந்ததோ, ஆனா இனி வர இந்த சீசன்ல சபை அப்படின்னாலே விரும்பக்கூடிய ஒரு இடமாக, இப்ப எப்படி நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் விரும்பி போவாங்கல்ல. லைக் இப்ப தாஜ்மஹால் போறாங்க, சம்வேர் ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸுக்கு போறாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விரும்பி அவங்க அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி ரொம்ப விருப்பத்தோடு கூட அவங்க என்ன செய்யறாங்க, ஜனங்கள் கடந்து செல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீசன்ல பீப்புள் ஆர் கோயிங் டு ஷோ தேர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த சர்ச். ஆமென். சபைக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக எப்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கூடிய ஒரு ஸ்டேஜ், ஒரு சீசன் இது. ஆமீன். ஸோ விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ அவருடைய மணவாட்டிக்கு எப்படி இருக்க போகுது, மணவாட்டியை பார்க்கறதுக்கு மணவாட்டியும் வந்து மணவாளனை பார்க்கறதுக்கு ஒரு விருப்பத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீசன். ஆமீன். ஸோ நாட் ஒன்லி த கிறிஸ்டியன்ஸ், the genitals also. ஸோ அவங்களும் என்ன செய்ய போறாங்க, ஒரு விருப்பத்தோடு கூட சபைக்குள்ள அவங்க வரப்போகிறாங்க. ஐ மீன் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பத்தோட அவங்க சபைக்குள்ள வர்றது மட்டும் கிடையாது. இவ்வளவு நாட்கள் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி சுத்திலும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க, ஹேட்டர்ஸ். லைக் அதை வந்து எதிர்க்கிறவங்க, வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இந்த சீசன் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் த சர்ச், தே ஆர் கோயிங் டு லவ் த பீப்புள், லவ் த கிறிஸ்டியன்ஸ். ஆமென். ஸோ கிறிஸ்தவர்களை விரும்புகிற ஜனங்கள், கிறிஸ்துவத்தை இயேசுவை விரும்புகிற ஜனங்கள். ஆமென். ஸோ இட்ஸ் லைக் எப்படின்னா, எப்படி அவர் வந்து விரும்பக்கு உண்டான விருப்பப்படுறதுக்கு ஏதுவே இல்லாம அவர் இருந்தாரு. ஆனா இந்த சீசன்ல சபையை விரும்புகிறவர்களாக, அது மட்டும் இல்ல யாரெல்லாம் வெறுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க, விரும்புகிறவர்களாக மாறுவாங்க. ஆமீன். ஸோ எப்படி பவுல் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பீரியட்ல வந்து சபையை வெறுத்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஒரு சீசன் வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பு அவரை தொட்டதுனால அவர் சபையை நேசிக்கிறவராக மாறினாரு. ஸோ அதே மாதிரி இந்த சீசன்ல லைக் சபையை வந்து விரும்பாதவங்க என்ன செய்ய போறாங்க, சபையை வந்து விரும்புகிறவர்களாக மாற போகிறாங்க. அது மட்டும் இல்ல ஹேட்டர்ஸா இருக்கிறவங்களும் மாற போறாங்க. ஐ மீன் ஸோ ஹர்ட் பண்றவங்க, தென் ஹேட் பண்றவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அவங்க சபையினுடைய தூண்களாக, காயம் கட்டுகிறவர்களாக, யாரெல்லாம் சபையை துன்பப்படுத்தினாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்க, சபைக்கு ஆறுதல் அளிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சபையை வந்து காயப்படுத்தினாங்களோ அவங்களே வந்து சபைக்கு வந்து காயம் கட்டுகிறவர்களாக இருப்பாங்க. ஐ மீன் ஸோ த சீசன் இட்ஸ் லைக் சவுல், எப்படி சவுலுடைய அந்த ஒரு
லைஃப் ஜேர்னி டர்ன் ஆயிடுச்சோ சேம் அதே மாதிரியான ஒரு சீசன் இந்த சீசன்ல அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் இப்போ வந்து நிறைய நம்ம வீடியோஸ் அதெல்லாமே பார்க்குறோம். நிறைய பேர் வந்துட்டு ஈவன் மோஸ்ட்லி நார்த் இந்தியா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பாஸ்டர்ஸ், அவங்க இருக்கிற மிஷனரிஸ், பிலீவர்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாம் அந்த சீசன் என்ன பண்ண போது இட்ஸ் டோட்டலி கோயிங் டு சேஞ்ச். ஸோ எதிர்ப்பா இருக்கிறவங்களும் நம்மளுடைய தூண்களாக, சபையினுடைய ஒரு தூண்களாக, சபையை விரும்பத்தக்க ஒரு ரூபம் சபைக்கு வரப்போகுது. So ஏன் அவங்க விரும்ப போறாங்க? what is going to change their mind அப்படின்னு பார்த்தா the beauty of the church. So ஆண்டவர் சபையை வந்து அவங்க விரும்புற மாதிரி என்ன செய்ய போறாரு? he is going to change. அதாவது ஒரு அப்படிப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ஸோ எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருந்த பொழுது அவரை பார்க்கறதுக்கே என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஈவன் லைக் சாலமோன் எடுத்துக்கொண்டோம்னா அவர் எப்படி இருக்கிறாரு, அவரோட மெஜஸ்டி எப்படி இருக்கு, அவருடைய அந்த ப்ராஸ்பெரிட்டி, அவருடைய ஆளுகை செய்கிற அந்த திறன், அட்மினிஸ்ட்ரேஷன். எஸ், இந்த ஒரு வேர்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த சர்ச்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப he is going to strengthen. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாரு. ஸோ இந்த சபையில இருக்கிற இந்த ஒரு இட்ஸ் லைக் ஒரு கார்ப்பரேட் செக்டார்ல இட்ஸ் கோயிங் டு கம். அந்த கார்ப்பரேட் செக்டார்ல இருக்கிற அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கோயிங் டு கம் அப் ஆன் த சர்ச். இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கறதுக்காகவே எப்படி இவ்வளோ இதான் நீங்க அட்மின் பண்றீங்க, மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதைய பார்க்கறதுக்காகவே நிறைய கார்ப்பரேட் ஆஃபீஸஸ் தே ஆர் கோயிங் டு கம் இன் டு த சர்ச். இதை வச்சு நாங்க நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கணும், இதை வந்து எங்களுடைய செக்டர்ல நாங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதைய வந்து பார்க்கறதுக்காகவே they are going to enter into the church. Amen. ஸோ எப்படி சாலமோனுடைய நாட்கள்ல வந்து சாலமோனுடைய அந்த அவருடைய அந்த ஆட்சி, அவர் ரூல் பண்ற அந்த விஷயங்கள், அவருடைய கம்பீரம், அவருடைய ஸ்பிளண்டர், மெஜஸ்டிக், க்ளோரி அதெல்லாம் பார்க்கறதுக்காக ராஜஸ்திரீகள், நமக்கு பைபிள்ல பார்த்தா ஷேபா ராஜஸ்திரீ கொடுத்திருக்காங்க. ஈவன் நிறைய ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லாரும் வந்தாங்க அதை பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து அவரை எப்படி வந்து இவ்வளோ தூரம் ஆட்சி செய்யறாரு, எப்படி இவர் இவ்வளோ தூரம் ஞானமா இருக்காரு, எப்படி இவர் இவ்வளோ தூரம் பிளஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குற அளவுக்கே நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஈவன் சாலமோனுடைய பீரியட்ல அவரு கூட இருந்த மற்ற ராஜாக்களை காட்டிலும் அவர் வந்து பிளஸ்டா இருந்தாரு. அவருடைய க்ளோரி மட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வேர்ல்டு வைடா அது வந்துட்டு அது பரவி இருந்துச்சு. அவருடைய அந்த காலகட்டத்துல ஜெனட்டில இருந்ததான மற்ற ராஜாக்களை காட்டிலும் இவருடைய அந்த ஞானமும் அந்த ஆசீர்வாதமும் வந்துட்டு வேர்ல்டு வைடா அது ரொம்ப பீக்ல இருந்துச்சு. எல்லாரும் இவரை பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு, மற்ற ராஜாக்களும் இவரை பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஸோ சேம் திங் இஸ் கோயிங் டு மேனிஃபெஸ்ட் இன் திஸ் டே. ஆமென். ஸோ இதே காரியங்கள் தான் அப்போ என்ன செய்ய போதுன்னா, இந்த நாட்கள்ல வந்துட்டு சபையை வந்து மற்ற ஜனங்கள், மற்ற ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனலிஸ்ட், they are going to enter into the church by the attraction. Some of the attractions are going to manifest in the church. So இந்த வர நாட்கள்ல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்க போகுது. ஸோ அந்த அட்ராக்ஷனை பார்த்து அவங்க என்ன செய்ய போறாங்க, வாலண்டியரா சர்ச்சுக்குள்ள வர போறாங்க. சபையிலுடைய அந்த கம்பீரம், ஒரு ஸ்பிளண்டர், ஒரு மெஜஸ்டிக் அதை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டோமேட்டிக்லி voluntarily they would come into the church. Amen. So இனி நம்ம போயிட்டு நீங்க சர்ச்சுக்கு வாங்க, வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துரும், இந்த வீக் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது வாங்க, அப்படி நம்ம வந்து இனி சொல்ல போறது கிடையாது. இனி வர இந்த சீசன்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, some attractions, heaven is going to manifest some of the attractions upon the church. So அந்த attraction பார்த்து என்ன செய்ய போறாங்க, they are going to come. Amen. So it's the attraction of the ornaments of Jesus Christ. Amen. So the attraction of glory, the attraction of majestic, and the attraction of honor.
ஸோ அண்ட் ஆல்சோ த அட்ராக்ஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இதையெல்லாம் பார்த்துதான் தே ஆர் கோயிங் டு அட்ராக்ட் இந்த சபைக்குள்ள இருந்து வெளிப்பட போகிற இந்த காரியங்கள். எப்படி இந்த மணவாட்டி வந்து யோவான் சொல்றாரு, அவ எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறா அதை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சபையை வந்து இப்ப எப்படி ஆண்டவர் அலங்கரிக்க போகிறாரு, இந்த அலங்காரத்தை பார்த்து எல்லாரும் என்ன பண்ண போறாங்களாம், இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இனி எல்லாரும் அவங்க விருப்பப்பட்டு வர போகிறாங்க. சிலுவையில ஆண்டவர் வந்து யாருமே விருப்பப்படாத ஒரு நபரா அவர் இருந்துட்டு இருந்தாரு. அவரை அந்த அந்த சூழ்நிலையில பார்த்தவங்க அவர் ஒரு மனுஷனா கூட பார்க்க முடியல. அவங்க கேக்குறாங்க, இது என்னது இங்க கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவர் சிதைக்கப்பட்டிருந்தார். யாருமே விரும்பவே முடியாது. ஒரு யாருக்குமே வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு பர்சன் மேல ஒரு அட்ராக்ஷன் அல்லது ஒரு பர்சனாலிட்டி அதெல்லாமே இருந்தாதான் யாரும் வந்து ஒருத்தங்களை விரும்புவாங்க. ஸோ எதுவுமே இல்லாம இருக்கும் பொழுது even no one like to see them, இல்லையா? யாருமே அதை பார்க்கறதுக்கு கூட விருப்பப்பட மாட்டாங்க. they would like to pass on, அதை கடந்துதான் போகிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்களே ஒழிய அதை வந்து ரசிக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரிதான் என்ன பண்ணுது ஆல் தீஸ் டேஸ் என்ன பண்ணுது சர்ச். மேபி அப்படி இருந்திருக்கலாம். அதனால கூட அந்த ஒரு அட்ராக்ஷன் இல்லாததுனால கூட சபைக்கு ஜனங்கள் வர்றதுக்கு மறுத்து இருக்கலாம். ஆனா இந்த டேஸ்ல வந்து இட்ஸ் கோயிங் டு ரிவர்ஸ். அது எல்லாமே ரிவர்ஸ் ஆக போகுது. ஒரு அட்ராக்ஷன் சபைக்குள்ள வரப்போகுது. அந்த அட்ராக்ஷனை பார்த்து உள்ள வர போகிறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாம இன்னொரு வேர்டு ஆங்கிலத்துக்கு சொன்னது ஹேட்டர்ஸ். அதான் சபையில இருக்கக்கூடிய அந்த ஹேட்டர்ஸ், இது எல்லாமே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அது நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு பிறகு இது வந்து ஒரு சபையாக, அது குளோபலா, அது வேர்ல்டு வைடா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஐ மீன் ஸோ மணவாட்டி அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தரும் தான் மணவாட்டி. சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், அவங்க ஒவ்வொருத்தரும் மணவாட்டிகள். அப்போ ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட லைஃப்ல இது நடக்கும். உங்களோட லைஃப்ல the people who are hurting you and the people who are hating you, உங்களை வந்து வெறுக்கிறவங்க, உங்களை வந்து காயப்படுத்துறவங்க, ஸோ யாரெல்லாம் உங்களை சுத்தி இருக்காங்களோ அவங்க எல்லாம் they are going to be removed and you are going to be surrounded with the people with who they are going to love you unconditionally. I mean so ஒரு உங்களை வந்து நேசிக்கிற ஜனங்களால நீங்க சூழப்பட்டு இருக்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து சங்கீதத்துல சங்கீதம் அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா வசனம் சொல்லியிருக்கோம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாகன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இனி வர உங்களோட லைஃப்ல நடக்க போகுது. ஐ மீன் என்னோட லைஃப்ல அது நடக்க போகுது. ஐ மீன் ஸோ அது வந்து பார்த்தா நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவங்க எப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய அந்த அலங்கம், தென் வந்துட்டு அரண்மனை, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்மளை ஹர்ட் பண்றவங்க, நம்மளை வந்து வெறுக்கிறவங்க, நம்மளை வந்து மோக் பண்றவங்க, நம்மளை வந்து கேலி பண்றவங்க, ஸோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண போறார், அவங்க எல்லாம் வந்து they are going to be removed from our territory, they are going to be removed from our walls, amen, from our palace. ஸோ ஆண்டவர் நம்மளுடைய லைஃப்ல நம்மை சுற்றிலும் நம்மளை நேசிக்கிற ஜனங்களை வைக்க போகிறார். ஐ மீன் ஸோ அன்கண்டிஷனலி ஒரு நிபந்தனை இல்லாம நம்மளை நேசிக்கிற ஜனங்கள் நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் வைப்பார். ஐ மீன் ஸோ இதை தான் சபையிலும் நடக்க போகுது. சபையை நேசிக்கிற ஜனங்களாக எல்லா ஜனங்களும் மாறுவாங்க. they will be changed. ஐ மீன் ஸோ ஓகே. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கிளாத். இப்போ வந்து ஒரு நம்ம ட்ரெஸ் வந்து வியர் பண்றோம், ஒரு ஷர்ட்டை, ஒரு டிஷர்ட், எனிதிங். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வியர் பண்ணும்பொழுது அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த பாடி ஷேப் வந்து என்ன பண்ணும், ரிவீல் தெரியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த ஒரு க்ளோரி, ஒரு ஹானர், மெஜஸ்டிக் அண்ட் ஸ்ப்ளெண்டர், அதனால சபையை வந்து உடுத்து வைக்கிறாரு. ஐ மீன் ஆல்ரெடி உடுத்து வைத்திருந்தாரு அந்த கிராஸ், பட் அது வந்து என்ன பண்ணல, வெளியே தெரியல, நமக்கே அது வந்து தெரியாம இருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து இப்போ என்ன பண்ண போது ரிவீல் ஆகுது. ஐ மீன் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ அந்த கிளாத் அதை வந்து எப்படி இருக்கும், ஒரு கனத்தினாலும் மகிமையினாலும் கம்பீரத்தினாலும் கனத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை உடுத்துவிப்பார். ஆமே சபையை ஆண்டவர் உடுத்துவிப்பார். ஸோ இனி வர மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச்.
இட்ஸ் நாட் லைக் ப்ரீவியஸ் ஏர்லி மினிஸ்ட்ரிஸ். ஆரம்ப காலத்துல அடிப்பட்டு கஷ்டத்துலையும் ஒரு கண்ணீரிலையும் சாக்ரிஃபைஸ், தென் வந்துட்டு லைக் சாப்பாடு இல்லாம வந்து நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாதபடிக்கு ஒரு கம்பீரத்தோட சந்தோஷத்தோடு கூட ஒரு ஹானரோட பண்ற ஒரு மினிஸ்ட்ரியாக ஒரு ஊழியமாக இருக்கும். ஐ மீன், ஸோ யாரெல்லாம் நீங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்களோ, your ministry is going to be changed totally. அது நீங்க அந்த ஒரு உங்களோட ஏர்லி மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டத்துலயும் ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸ்ல நீங்க பண்ணிருக்கலாம். நிறைய விஷயங்களை நீங்க தியாகம் பண்ணி நீங்க பண்ணிருக்கலாம். நிறைய விஷயங்களை வந்து நீங்க எதிர்பார்த்து அது நடக்காம கூட இருந்திருக்கலாம். நிறைய அவமானங்கள் நிந்தைகள் வழியாக நீங்க போய் இந்த ஊழியத்தை நீங்க செஞ்சிருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த டேஸ்ல வந்துட்டு அது வந்து டோட்டலா மாறப்போகுது. மேபி யூ மே திங்க் லைக் என்னோட மினிஸ்ட்ரி ஃபுல்லா இப்படிதான் இருக்குமா, நிறைய அவமானங்கள் நிந்தைகள்னாலதான் என்னுடைய ஊழியம் இருக்க போகுதா, இப்படிதான் நான் வந்து கண்டினியூ பண்ண போறேனா அப்படி சொல்லிட்டு. இட்ஸ் நாட் லைக் தட். God is going to change. Amen. அது வந்து முற்றிலுமாக மாறப்போகுது. இனி வர நாட்கள்ல God first thing he is going to honor the people who are doing ministry. Amen. The people who are doing any ministry. அதாவது நீங்க ஒருவேளை ஈவன் மியூசிஷியனா கூட இருக்கலாம், பாட்டு எழுதுறவங்களா இருக்கலாம், ஒரு மேபி லைக் ஒரு கேசல் லீடரா இருக்கலாம், எனிதிங், ஒரு ஸ்கொயர் லீடரா, ஸ்கொயர்ல இருக்கிற ஒரு பர்சனா, எனிதிங், என்ன மாதிரியான ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர், எனிதிங், என்ன மாதிரி ஊழியம் செஞ்சிருந்தாலும் first God is going to honor you. It's a season of honoring. It's a season of honoring God's ambassadors and God's servant. I mean, so it's a season for God's servant and ambassadors. So first ஆண்டவர் அவருடைய ambassadors, அவருடைய ஊழியம் செய்யறவர்களை அவர் honor பண்ணுவார். I mean, அதை ஹானர் பண்றது மீன்ஸ் இட் லைக் உங்களுடைய ஊழியத்தை அவர் பிளஸ் பண்ணுவாரு. என்னென்னலாம் உங்களுக்கு தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாரோ அது எல்லாமே உங்களோட லைஃப், உங்களோட மினிஸ்ட்ரியில இட்ஸ் கோயிங் டு பி மேனிஃபெஸ்ட் வித்தவுட் வரிஸ். அது வந்து கஷ்டமே இல்லாம, ஒரு துயரமே இல்லாம, நீங்க சாக்ரிஃபைஸே பண்ற மாதிரி இருக்கிறதான ஒரு சூழ்நிலையே இல்லாதபடிக்கு ஈஸிலி இட்ஸ் கோயிங் டு பி மேனிஃபெஸ்ட். ஐ மீன், ஸோ ஈஸிலி யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் யுவர் விஷன். ஐ மீன், ஸோ அது ஈஸியாக நீங்க என்ன பண்ண போறீங்க, அச்சீவ் பண்ண போறீங்க. இனி இந்த சீசன் இட்ஸ் கோயிங் டு பி லைக் தட். இது அப்படிதான் இருக்க போகுது. நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் அது அப்படிதான் இனி நடக்க போகுது. ஆமே. ஸோ பிகாஸ் இட்ஸ் சூசன் சீசன் ஃப்ரம் ஹெவன். இது வந்து பரலோகத்தாலே இது முன்குறிக்கப்பட்ட ஒரு சீசன், இந்த சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல இஃப் எனிபடி இஸ் வரிங் அபவுட் யுவர் பாடி ஷேப், என்னுடைய கடந்த கால ஒரு மகிமையில நான் இல்லை, கடந்த காலத்துல நான் வந்து இருந்ததான ஒரு அழகுல நான் இல்ல, ஒரு பாடி ஷேப் எல்லாமே போயிடுச்சு, லைக் வந்து நான் ஒரு விரும்பப்படத்தக்க ஒரு ரூபம் இல்லாம நான் இருக்கிறேன், ஒரு சௌந்தரியம் இல்லாம, அழகு இல்லாம அப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு வேலை ஃபீல் பண்றீங்க. லைக் இஃப் யூ ஆர் வரிங் அபவுட் யுவர் பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆர் எல்ஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் அப்பியரன்ஸ், எது ஒரு லைக் ஒரு பழைய காலத்துல இருந்த மாதிரியான ஒரு ப்ரேயர் லைஃப் என்கிட்ட இல்ல, பழைய காலத்துல இருந்த மாதிரியான ஒரு அனாயிட்டிங் என்கிட்ட இல்ல, எல்லாமே நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தாலும் இட்ஸ் a season for you. It's your season. Yes, as a woman of God, I declare you the season of manifestation of cross. Amen. So ஒரு தேவனுடைய ஊழியக்காரியா, ஒரு மனுஷியாக உங்க மேல அதை நான் டிக்ளேர் பண்றேன். எதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணிருந்தீங்க, எதெல்லாம் நீங்க லாஸ் பண்ணிருந்தீங்களோ எல்லாம் திரும்ப அது உங்க மேல ரெட்டத்தனியாக திரும்ப இந்த சீசன்ல இட்ஸ் கோயிங் டு பி ஆக்டிவேட். ஆமென். ஸோ அது எல்லாமே உங்க மேல அது ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய பிசிக்கல் அண்ட் ஆல்சோ த ஸ்பிரிச்சுவல் திங், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ரிவர்ஸ். ஆதியில நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை காட்டிலும் மேலான விஷயங்களை இந்த சீசன்ல யூ ஆர் கோயிங் டு பி மேனிஃபெஸ்ட், யூ ஆர் கோயிங் டு பி எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். ஸோ ஐ ஹோப் திஸ் blessing to you. Let's pray for you. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணலாம். இது இந்த நாட்கள்ல சபையில ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்கள் சபையில நடக்கணும், அதை நம்ம பார்க்கணும், நம்மளோட ஜெனரேஷன் அதை பார்க்கணும். எவ்வளோ பிரசங்கங்கள் வந்துட்டு ஃப்ரம் த அப்போஸ்டலிக் பீரியட், அவங்க காலத்துல இருந்து இது வரைக்கும் நிறைய ப்ரீச் பண்ணிட்டாங்க, நிறைய வந்து விஷயங்களை பேசிட்டாங்க, நிறைய ப்ராஃபஸி சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம we are so blessed, especially I'm so blessed to be in this season. ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.
போகிறோம். அவங்க நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சாங்க, ஆனா பார்க்க முடியல. பட் we are so blessed. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். we are going to harvest everything. Amen. So let's pray. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் சாமி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீங்க உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. Lord, thank you for your prophetic word. ஆண்டவரே, we are expecting, we are wish to see those things in our lives and in our church and in our people, Lord. ஆண்டவரே, அது எல்லாம் எங்களோட ஜனங்கள் மேல அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். ஆண்டவரே, விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலினாலும் நீங்க வச்சிருக்கிற அந்த பிளான், அந்த மேனிஃபெஸ்டேஷன் அது இந்த காலத்துல நடக்க போகுது. அதுக்காக நன்றி. இதை பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் நடக்கட்டும் சாமி. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, பிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஆல்சோ தி ஸ்பிரிச்சுவல் அப்பியரன்ஸ் இதையெல்லாம் நான் இழந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல அது திரும்ப வரட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய மகிமை இழந்து போயிருக்காங்களோ அவங்க மேல அது திரும்ப வரட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி. ஆதியில அவங்க ஆண்டவரே இருந்ததான ஒரு வைராகியமும் ஆண்டவரே ஒரு பக்தி வைராகியம் அவர்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, அந்த அன்பு உங்களுடைய ஆண்டவரே அந்த அகாப்பே அன்பு அவர்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, அதே போல நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திர சுவாமி, அவங்களுடைய ஆண்டவரே அந்த பாடி அப்பியரன்ஸ் அதுவும் பிசிக்கல் அப்பியரன்ஸ் அதுவும் அவங்களுக்கு அதுக்கு வரட்டும் சாமி. உங்களுடைய அழகையும் உங்களுடைய சௌந்தரியத்தையும் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க. உங்களுடைய மனவாட்டியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க அழகுபடுத்துங்க. சபையை நீங்க அழகுபடுத்துங்க சாமி. ஆண்டவரே, நீங்க ஒரு அட்ராக்ஷன் கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சிலுவையில கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் இது இப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆக போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது மேனிஃபெஸ்ட் ஆகணும். everything, each and everything ஆண்டவரே. அப்பா, அது ஒண்ணு கூட மிஸ் அவுட் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதே போல சாமி ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையுமே நீங்க இழந்திருந்தீங்க. பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இழந்திருந்தீங்க. அது எங்களுக்கு நீங்க தரப்போகிறதுக்காக நன்றி. வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட அந்த ஒரு அழகு ஆண்டவரே, ஒரு கம்பீரம், ஒரு ஹானர், ஸ்பிளெண்டர் அண்ட் மெஜஸ்டி அது எல்லா சபைக்கு வரப்போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, அதை பார்க்க ஜனங்கள் வரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். You are going to honor your people. Thank you for that, Lord. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே ஜனங்களை மகிமைப்படுத்த போகிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே ஒரு பிளாஸ்ட்ல எல்லாருமே அதுக்குள்ள ஆண்டவரே அங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இது யாரும் மிஸ் அவுட் ஆகக்கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் அவங்களை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, அதை கேலி பண்ணுகிறவர்களா இல்லாம ஆண்டவரே அவர்கள் பார்வையாளர்களாக இல்லாம இதுல அவர்கள் ஆண்டவரை பங்கு கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. அதற்காக நன்றி செலுத்துகிற சாமி. இது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இது நீங்க இந்த நாட்கள் நீங்க செய்ய போகிறதுக்காக நன்றி. நாங்கள் அதை பார்த்து நாங்கள் அனுபவித்து உங்களை நாங்கள் துதிக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So thank you all. Thank you for your comments and watching. So நாளைக்கு நம்ம வேற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கலாம். So thank you all. Bless you.